பேங்க் மேனேஜர் பேசுது, உன் ஏடிஎம்மில் இருக்கிற 14 நம்பரை சொல்லு அப்படின்னு மும்பையிலேருந்து ஃபோன் வந்து அதுக்கு பதில் சொல்லியெல்லாம் உங்களில் பல பேருக்கு பழக்கம் இருக்கும். இப்போ எல்லாம் திருட்டு பயிலுக்கு முழுக்க அப்டேட் ஆகிட்டானுங்க. முன்ன வந்து இந்த மாதிரி ஃபோனில் ஏமாந்தவங்கள்ட்ட உங்கள் ஏடிஎம் நம்பரை சொல்லுங்கள், பின்னாடி இருக்கிற நம்பரை சொல்லுங்கள் அப்படின்லாம் கேட்டு நம்ம பணத்தை மொத்தமாக ஆட்டையை போட்ட அந்த கும்பல் வந்து இப்போ இன்னும் வந்து அப்டேட் ஆகி வேறு மாதிரி வந்துட்டானுங்க. இந்த திருட்டை நீங்கள் தெரிஞ்சுக்கலன்னா நீங்கள் மிகப்பெரிய பதட்டத்துக்கு ஆளாவீங்க. ஏன்னா முன்ன வந்து ரொம்ப ரேராக வந்துக்கிட்டு இருந்த இந்த ஃபோன் கால்ஸு இப்போ ரொம்ப அடிக்கடி வருது பல பேருக்கு. எனக்கு தெரிந்த ஒரு உறவினர் வந்து அதில் சிக்கி அவருக்கு பிபி அப்படியே பயங்கரமாக ரைஸ் ஆகி கிட்டத்தட்ட மயக்கம் போட்டு விழாத குறை. ஏன்னா எதிர்முனையில் பேசுகிறவன் அப்படி ஒரு மிரட்டல் துணியில் பேசுகிறான். இத்தனைக்கும் அவன் வீடியோ காலில் வந்திருக்கான். இதுதான் இந்த அப்டேட்டில் ரொம்ப ரொம்ப விசேஷமான அப்டேட்டு. அவருக்கு ஒரு கால் வந்திருக்கு, போலீஸ் அதிகாரி பேசுகிறேன் அப்படின்ட்டு ஒரு பேரை ஒன்று சொல்கிறான். அசிஸ்டன்ட் கமிஷனரோ டிப்டி கமிஷனரோ பேரை சொல்லி நான் அவர் பேசுகிறேன், உடனடியாக ஸ்கைப்பில் வா நீ அப்படின்னொடனே என்னடா அது ஒரு டெப்டி கமிஷனர் பேசுகிறாரு மும்பையிலேருந்து அப்படின்ட்டு ஸ்கைப்பில் போனால் காக்கி ட்ரெஸ்ஸு, பின்னாடி வந்து பிரமாதமான ஒரு டெப்டி கமிஷனர் ஆஃபீஸ் எப்படி இருக்குமோ அப்படி ஒரு செட்டப்பு. அப்படி உட்காந்துக்கிட்டு உன்னை வந்து நான் இப்போ அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன், நீ இந்த ரூமை விட்டு பக்கத்து ரூமுக்கு போகக்கூடாது அப்படின்னு முதல் கட்டளை. அப்படியே இவர் வந்து ஆடி போகிறாரு. என்னடா விஷயம் அப்படின்னா, உன் பெயரில் ஒரு பார்சல் நைஜீரியாவுக்கு வந்திருக்கு, அந்த பார்சலில் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் இருக்குது, அதனால் உன் மீது நாங்கள் ஆக்ஷன் எடுக்கணும், மும்பையிலேருந்து பேசுகிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது இவருக்கு எப்படி இருக்கும்? அப்படியே வந்து அதுவும் சொல்கிறவர் வீடியோவில் வர்ற ஒரு போலீஸ் அதிகாரி, பின்னாடி அந்த செட்டப்லாம் அப்படியே இருக்குது. இப்போ இவர் பயங்கரமாக வந்து சார் அப்படி இப்படிங்கிறாரு. இப்போ எதிர்முனையில் மிரட்டல் வந்து ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது. இப்போ நீ வந்து இதிலேருந்து தப்பிக்கணும்னா நீ இன்னது செய்யணும் அப்படின்னு சொல்லி டக்குன்னு இதை எடு அதை எடுன்னு போட்டு பயங்கரமாக அவரை வந்து பிரெயின் வாஷ் பண்ணுறான். நீ ஃபோனை கட் பண்ணக்கூடாது, இன்னொருத்தர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணக்கூடாது, ஃபோனை ஆஃப் பண்ணக்கூடாது, உன்னை அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம், நீ இந்த இடத்த விட்டு வெளியில் போகக்கூடாது இப்படின்னு இவ்வளவு மிரட்டல்கள். இவர் ரொம்ப பதறி போய் நல்ல வேலையாக என்ன பண்ணியிருக்கிறாரு, இவருடைய இன்னொரு உறவினர் அங்கே இருந்திருக்கிறாரு, அவர்கிட்ட வந்து கண்ணை காமிச்சிருக்கிறாரு. இப்போ அவர் வந்து வேக வேகமாக கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தா இந்த காவல்துறை அதிகாரி பேர் சொன்னார்ல அந்த பேர் அப்படியே இருக்குது. மும்பையில் இவர் சொல்கிற பகுதியில் அந்த டிசியோட பேர் என்னவோ அதை தான் அவன் சொல்கிறான். அப்போ இவங்களுக்கு எப்படி இருக்கும், அடடா ஒரிஜினலாகவே வந்து போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து நமக்கு பேசுகிறாங்க அப்படின்ட்டு. சார் எனக்கு தெரியாமல் நடந்த விஷயம், எனக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது, இப்போ நான் எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு இவர் கிட்டத்தட்ட அழாத குறையாக கேட்கும் பொழுது இப்போ அவர் சில விஷயங்களை சொல்கிறாரு. ஃபைனலாக எங்கே வந்து நிற்கிறாங்க தெரியுமா, உங்களுடைய கூகுள் பேயிலேருந்து உடனடியாக ஒரு 50,000 ரூபா போடு அப்படின்னு வந்து நிற்கிறாங்க. அப்போ தான் வந்து இவருக்கு விஷயம் புரியுது, ஆகா பேசுகிறவன் உண்ணா நம்பர் டுபாக்கூர் அப்படின்னு. அப்போ இவர் கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டு, சார் நீங்கள் எதுவாக இருந்தாலும் என்னோடய போலீஸ் ஸ்டேஷன் சரகம் இது தான், நான் தமிழ்நாட்டில் சென்னையில் இந்த இடத்துல இருக்கேன், என்னுடைய போலீஸ் ஸ்டேஷன் என் வீட்டுக்கு பக்கத்துலேருந்து இத்தனை மீட்டர் தூரத்தில் இருக்குது, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைன்னா நீங்கள் அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு சொல்லி அங்கேருந்து ஒரு காவல்துறை யாராவது ஒருத்தர் வர சொல்லுங்கள், நான் அவங்கள்ட்ட பேசிக்கிறேன்னு இவர் திருப்பி சொல்ல அவன் டென்ஷன் ஆகிட்டான். நீ யார்கிட்ட பேசிகிட்டு இருக்க தெரியுமா, ஒரு டெப்டி கமிஷனர்கிட்ட அப்படின்லாம் சொல்லும் பொழுது அப்புறம் இவர் சொல்லியிருக்கிறாரு, இல்லை நீ எதுவாக இருந்தாலும் நீ அங்கே பேசு, நான் பணம் கட்டணும்னா நான் அவங்கள்ட்ட கட்டிக்கிறேன், கூகுள் பேயில் பணம் கட்ட முடியாது அப்படின்னு சொல்லும் பொழுது தான் இப்போ அவன் டென்ஷன் ஆகி அசிங்கமாக திட்டிட்டு அந்த ஃபோனை கட் பண்ணியிருக்கான். இதுவே கொஞ்சம் விவரம் இல்லாத ஆட்களாக இருந்தால் என்ன ஆகும் நிலைமை? அப்படி தான் இன்றைக்கி புதுசாக ஏமாற்ற கிளம்பியிருக்காங்க. இப்போ நீங்கள் போதைப் பொருளை அனுப்பியிருக்கிறீங்க, உங்களுடைய ஃபோன் நம்பர் பயன்படுத்தியிருக்காங்க, உங்களுடைய ஏடிஎம் கார்டை பயன்படுத்தியிருக்காங்க, உங்களுடைய ஆதார் கார்டை பயன்படுத்தியிருக்காங்க, அப்படி இப்படின்னு என்னத்தையாவது சொல்லி நம்மளை ஒரு நிமிஷம் திகைக்க வைத்து பணம் பிடுங்குகிற இந்த கும்பல் இருக்குல்ல, இது அன்றாடம் வெவ்வேறு மாதிரியான விஷயங்களில் வருது. ஆல்மோஸ்ட் எல்லாருமே இந்த காக்கி உடையோட ஒரு பேக்ரவுண்டோட ஒரு காவல்துறை செட்டப்போடு வராங்க. யாருமே ஏமாந்துடாதீங்க. அப்படி ஒருவேளை பேசுகிறவர் உண்மையான காவல்துறை அதிகாரியாக இருந்தாருன்னா
சார் அருகில் உள்ள காவல் நிலையத்துக்கு நீங்கள் தகவல் கொடுங்க, அவங்க எங்களை வந்து விசாரிக்கட்டுங்கிற வார்த்தையை மட்டும் சொல்லுங்கள். வேறு அதை தாண்டி உங்கள் கூகுள் பேலேருந்து ₹1 கூட கொடுத்துடாதீங்க. உங்கள் ஏடிஎம் நம்பரை சொல்லிடாதீங்க, உங்கள் ஏடிஎம் கார்டு நம்பரை சொல்லிடாதீங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த திருட்டு இன்னும் என்னென்ன விதத்தில் வரப்போகுதோ தெரியல. நாம் எல்லாத்துக்கும் தயாராக இருக்கணும். ஏன்னா இது டிஜிட்டல் யுகம்.